இந்த எசன்ஸ் பரோட்டா நம்ம அந்தியூர்ல மட்டும்தாங்க கிடைக்கும். சூடா இருக்கிற கல்லுல பரோட்டாவை போட்டு அதுக்குள்ளேயே கிரேவியை ஊத்தி நல்லா ஜம்முன்னு மடிச்சு கொடுப்பாங்க. கிரேவியோட ஊர்ன பரோட்டாவை பிச்சு வாயில வச்சீங்கன்னா சும்மா அந்த ரகமா இருக்குங்க. பல வகையான நான்வெஜ் மெனுவோட வெஜ்லயுமே தனக்குன்னு ஒரு பேரு வச்சிருக்கிறவங்க தான் நம்ம அந்தியூர் ராஜா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்திலே இருக்கிற விநாயகா ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஹோட்டல். மதியம் நைட்டு 2 டைமுமே பிரியாணி செய்வாங்க. அதனால 2 டைமுமே உங்களுக்கு சூடான பிரியாணி கிடைக்குங்க. நான் ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண அவங்களோட மிளகா கறி சிக்கன் அவ்வளவு சின்ன சின்னதா போட்டு சாப்பிடுறதுக்கே ஒரு காரமான அல்வா மாதிரி இருந்ததுங்க. பஞ்சு பஞ்சா கொடுத்து அவங்களோட பரோட்டாவோட சிக்கன் கிரேவி ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க, அற்புதமா இருக்கும். குடல் கறியோட கல் தோசையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டா அடிக்ட் ஆயிடுவீங்க. இந்த எசன்ஸ் பரோட்டாவோட டேஸ்டே அவங்க வச்சிருக்கிற அந்த 2 கிரேவி தாங்க. 2 கிரேவியுமே நார்மலா நீங்க பரோட்டா வேணா கூட கொடுப்பாங்க, அவ்வளவு ஒரு அருமையா இருந்தது. விநாயகா ஃபாஸ்ட் ஃபுட் அந்தியூர் தேரி வீதியிலையும் மூலக்கடையிலையும் ராஜா ஸ்வீட்ஸ் பக்கத்துலயும் மொத்தம் 3 கடையா இருக்கு. காலையில இருந்தே உங்கள்ட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.